கருணையின் கீதங்கள். சங்கீதம் 33. ஆண்டவரை நான் எந்நேரமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என் ஆன்மா ஆண்டவரில் பெருமை கொள்ளும். சிறுமையுற்றோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லோரும் சேர்ந்து அவரது பெயரை புகழ்ந்தேத்துவோம். நான் ஆண்டவரை தேடினேன். அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார். எல்லாவித அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். இதோ, திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்தார். அவருக்கு அஞ்சி வாழ்வோரை சுற்றி அவருடைய தூதர் பாளையம் இறங்கி காத்திடுவர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் தஞ்சம் புகுவோன் பேறு பெற்றோன். ஆண்டவருடைய புனிதர்களே, அவருக்கு அஞ்சுங்கள், ஏனெனில் அவருக்கு அஞ்சுவோருக்கு எதுவும் குறைவுபடாது. இளஞ்சிங்கங்கள் வறுமையுற்றன, பசியுற்றன. ஆண்டவரை தேடுவோர்க்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. வாரீர் மக்களே, நான் சொல்வதை கேளீர். உங்களுக்கு தேவ பயத்தை கற்பிப்பேன். வாழ்க்கை மீது பற்றுதல் கொண்டுள்ளவன் யார்? நலன்களை துய்க்க நீடிய வாழ்வை விரும்பும் மனிதன் யார்? உன் நாவை நீ தீமையினின்று காத்திடு. வஞ்சக மொழி பேச வாய் எடுக்காதிரு. தீமையை தவிர்த்து நன்மை செய். சமாதானத்தை விரும்பி தேடு. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவருடைய செவிகள் அவர்களது குரலை கேட்கின்றன. ஆண்டவருடைய முகம் தீயோரை எதிர்த்து நிற்கின்றது. ஆண்டவர் பூமியிலிருந்து அவர்களுடைய நினைவையே எடுத்து விடுவார். நீதிமான்கள் கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்த்தார். எல்லா துன்பங்களினின்றும் விடுவித்தார். உள்ளம் நொறுங்குண்டவர்களுக்கு அருகிலேயே உள்ளார் ஆண்டவர். மனம் நைந்தவர்களை காத்தருள்வார். நீதிமான்களின் துயரங்கள் பல, ஆனால் அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவனை கடை தேற்றுவார். அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுவார். அவற்றில் ஒன்று முதலாய் நொறுங்காது. தீயோரை தீவினையே சாகடிக்கும். நீதிமான்களை பகைப்பவர்களோ தண்டனைக்குள்ளாவார்கள். தம் ஊழியரின் ஆத்துமங்களை ஆண்டவர் மீட்கிறார். அவரிடம் அடைக்கலம் புகுபவன் எவனும் தண்டனை அடையான். ஆமென்.